Assalamualaikum. Welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பவுல்ல வந்து நான் வந்து 2 உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வந்து நான் சேர்த்திருக்கேன். அதோட சேர்த்து நான் வந்து வெங்காயம் சேர்த்திருக்கேன். நான் வெங்காயம் வந்து ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து குட்டியாக வேணும், நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து மல்லி இலை, அப்புறமா வந்து பச்சை மிளகாய், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நான் சேர்க்கல. இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி இந்த மாதிரி வந்து பால் ஷேப்பில் வந்து உருட்டிக்கோங்க. உங்களுக்கு பால் ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ வந்து நான் மொசரல்லா சீஸை வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இதோட சேர்க்குறேன். சேர்த்து வந்து நான் பால் ஷேப்பில் வந்து நான் உருட்டி வந்து நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும் போது நான் உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ண மாட்டேன். நான் குட்டி குட்டியாக வந்து அப்பப்போ இருக்கிற மாதிரி நான் ஸ்மாஷ் பண்ணிக்குவேன். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நான் பால் மாதிரி உருட்டிட்டேன். உருட்டினதுக்கப்புறமா மைதா மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி அதை வந்து லைட்டாக நான் டிப் பண்ணி நான் எண்ணெயை சூடு பண்ணி நான் அதை வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அது வந்து உடனே கரைஞ்சிடும். இது மீடியம் ஃப்ளேமில் வந்து 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு போட்டதுனால நல்லா வந்து குக் பண்ணிடும். அப்படிலாம் தேவை கிடையாது. சும்மா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் போதும். அவ்வளோதான். சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.